உலகில் எந்த ஆறும் தாகத்திற்காக ஓடுவதில்லை. எந்த நிலமும் தன் பசிக்காக விளைவதில்லை. எந்த மரமும் தனக்காக கனிகளை உருவாக்குவதில்லை. இவற்றை போல் தனக்கென எதுவும் இன்றி ஆன்மீகத்தோடு சேர்ந்து தமிழை வளர்க்கக்கூடிய, தமிழோடு சேர்ந்து ஆன்மீகத்தையும் வளர்க்கக்கூடிய குருவருள் ஆன்மீக மையம் பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் தொண்டர்களுக்கும் என் வணக்கத்தை முதலில் உரித்தாக்குகிறேன். ஐயா வணக்கம். நான் பேசிக்கொண்ட தலைப்பு வள்ளலாரும் தமிழும். முதலில் வள்ளலார் பற்றிய ஒரு சில கருத்துக்களை நான் முன்வைக்கின்றேன். வள்ளலார் என்றாலே அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி என்ற வாசகம் நம் நினைவுக்கு வரும். அது மட்டுமின்றி வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற வாசகமும் நம் நினைவுக்கு ஊட்டும் வள்ளலாரை நினைக்கும் பொழுதெல்லாம். ஏனென்றால் வள்ளலார் அவர்கள் கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் இந்த மண்ணிலே வாழ்ந்தவர். அது மட்டுமின்றி தமிழையும் வளர்த்துள்ளார். வள்ளலார் பற்றி கூற வேண்டும் என்றால் நிறைய அடுக்கிக் கொண்டே செல்லலாம். வடலூரிலே சுத்த சன்மார்க்க நெறி கொண்ட ஒரு சன்மார்க்க நெறியை அமைத்து பசித்தோர்க்கு உணவளித்தார். அவர் 200 ஆண்டுகளுக்கு முன்பு தீண்டப்பட்ட ஒரு ஒளியானது, ஒரு அடுப்பானது 21 அடி நீளம் கொண்ட அந்த அடுப்பு 2.5 அடி கொண்ட ஆழம் இன்று வரை அணையா அடுப்பாக வடலூரில் இன்றும் பசியை போக்கிக் கொண்டிருக்கின்றது என்பது சொன்னால் மிகையாகாது. அப்படிப்பட்ட வள்ளலார் அவர்களை பேசுவதற்கு நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். வள்ளலாருடைய வரலாறு சிதம்பரத்திற்கும் விருதாச்சலத்திற்கும் நடுவில் அமைந்துள்ள மருதூர் என்ற கிராமத்தில் 1824ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி ராமையா பிள்ளைக்கும் சின்னம்மாளுக்கும் மகனாக பிறந்தவர், 5வது மகனாக பிறந்தவர் ராமலிங்க அடிகளார். இந்த ராமலிங்க அடிகளார் பிறப்பதற்கு முன்பே சிவன் யோகி ஒருவர் சின்னம்மையாருக்கு ஒரு விபூதி திருநீர் கொடுத்து, இதை உட்கொள்ளுங்கள், தங்களுக்கு ஒரு சிறப்பாக ஒரு பிள்ளை ஒன்று பிறக்கும் என்று கூறியுள்ளார். அதே போன்ற அந்த சின்னம்மையார் அவர்கள் அந்த திருநீரை உட்கொண்டு ராமலிங்க அடிகளார் என்ற குழந்தையை ஈன்றெடுத்துள்ளார். எப்பொழுது என்றால் 5/8/1824ஆம் ஆண்டு. அந்த சிவன் யோகி கூறியது போல் இவர் ஒரு தெய்வ குழந்தை என்று பலராலும் போற்றப்பட்டார். எப்படி என்றால், சிதம்பரத்திலே இருக்கக்கூடிய சிவன் பெருமான் கோயிலுக்கு சென்றிருந்த பொழுது அனைவரும் சிவபெருமானை பிரார்த்தனை செய்யும் பொழுது திடீரென்று ஒரு குழந்தை சத்தமிட்டது. அங்கே இருந்த குருக்கள் அவர்கள் ஏன் இந்த குழந்தை சத்தமிட்டது என்று கேட்டதன் பொழுது இவர் ஒரு தெய்வ குழந்தை என்று கூறியுள்ளார். அது மட்டுமின்றி பல விதமான கருத்துக்களும் செயல்களும் இவருடைய நடைமுறையிலிருந்து அவர்கள் தந்தையாருக்கும் தாயாருக்கும் அவர் வெளிப்படுத்தியுள்ளார். ஆனால் ஏதோ போதாத காலம் ராமையா பிள்ளை அவர் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுதே தவறிவிட்டார். அவருடைய மூற்ற அண்ணனான சபாபதி பிள்ளை தன் குடும்பத்தை எடுத்து நடத்த ஆரம்பிக்கிறார். சபாபதி பிள்ளையாலும் தன் தாயாலும் அந்த மருதூரிலே குடும்பத்தை நடத்த இயல முடியவில்லை. அப்பொழுது எங்க செல்கிறார்கள் என்றால் சென்னையை நோக்கி செல்கிறார்கள். திருவெற்றியூரில் உள்ள 7 கிணறுகள் கொண்ட அமைப்பில் நடுவிலே ஒரு வீட்டில் அமைத்து அங்கு அவர்கள் தன் குடும்பத்தை நடத்தி வருகிறார்கள். வறுமையின் காரணமாக அவர்களால் குடும்பத்தை நடத்த இயல முடியவில்லை. அப்பொழுது சபாபதி பிள்ளை அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை நடத்துவதற்காக
ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றுகிறார். கோயில் கோயிலாக சென்று ஆன்மீக சொற்பொழிவை ஆற்றுவதற்கு அவர் ஒரு பாடத்தை கற்று உள்ளார். அந்த பாடத்தை கற்ற பாடத்தை வந்துட்டு மக்களிடம் கொண்டு செல்வதற்காக கோயில்களுக்கெல்லாம் சென்று ஆன்மீக சொற்பொழிவை ஆற்றுகிறார். இப்படி இருக்க அவரிடம் இருந்த 2 அக்காக்களும் இன்னொரு அண்ணன்மார்களும் திருமணமாகி அவரவர்கள் வந்துட்டு அவரவர் வீட்டை பார்க்க சென்று விடுகிறார்கள். அப்பொழுது வள்ளலார் அவர்கள் கடைக்குட்டி பிள்ளை, அண்ணன் சபாபதி பிள்ளை அவர்கள், நாம் படித்தோம், கோயிலுக்கு சென்று சொற்பொழி ஆற்றுகிறோம், அதே போல் நம் தம்பி யாரும் இது போன்று சொற்பொழி ஆற்ற வேண்டும், அவன் குடும்பத்தை வந்துட்டு நிலைநாட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவரையும் பள்ளிக்கு செலுத்த வேண்டும் என்று, பள்ளிக்கு அனுப்ப வேண்டும் என்று எண்ணம் கொள்கிறார். சரிங்க ஐயா, நம்மளுடைய தலைப்புக்கும் இதற்கும் என்ன காரணம் என்றால், அங்குதான் அவர் தமிழ் மீது ஆர்வம் தூண்டுகிறது, தமிழ் மீது எவ்வாறு பற்று இருக்கிறது என்று தெரிய வரும். சபாபதி பிள்ளை அவர்கள் அவர் பாடம் கற்றுக்கொண்ட இடத்தில் காஞ்சிபுரத்திலேயே மகான் வித்துவான் சபாபதி முதலியார் அவர்களிடம் கொண்டு சேர்க்கிறார். இங்கு நீங்கள் சற்று கவனிக்க வேண்டும். வள்ளலாருடைய அண்ணன் பெயரும் சபாபதி பிள்ளை, அவருடைய குருவாக காஞ்சிபுரம் மகா வித்துவான் சபாபதி முதலியார். இவர் வேர் அவர் வேர். அவருடைய குருவிடம் ஒன்று சேர்த்த பொழுது அவரு சபாபதி முதலியார் பற்றி கூற வேண்டும் என்றால், அவர் புலவர்களுக்கெல்லாம் புலவர், பல புலவர்களை உருவாக்கியவர், பல தமிழ் புலவர்களை உருவாக்கி ஆன்மீக சொற்பொழிவுகளை ஆற்றுவதற்கு செலுத்தியவர். அப்படிப்பட்ட மகா வித்துவான் சபாபதி முதலியார் அவர்களிடம் பாடம் கற்பிக்க வேண்டி, பாடம் கற்றுக்கொள்ள வேண்டி நமது ராமலிங்க அடிகளாரை கொண்டு சேர்க்கிறார்கள். அவரால் அங்கு பாடம் கற்க முடியவில்லை. அவருடைய நாட்டமோ வேறொரு இடம் நோக்கி சென்று விட்டது. எங்கு செல்கிறார் என்றால், கந்தக்கோட்டத்தில் உள்ள கந்தசாமி கோயில்களுக்கு முருகப்பெருமானினுடைய அருமை பெருமைகளை பாடுவதற்காகவே இவர் கோயிலுக்கு சென்றுகிறார். யார் என்றால் ராமலிங்க அடிகளார். அந்த மகா வித்துவான் சபாபதி முதலியார் அவர்கள் குடி கொடுக்க முடியவில்லை, இவரிடம் புரிந்து கொள்ள முடியவில்லை ராமலிங்க பிள்ளையை. ஏன் என்றால், ஒரு நம்மளுடைய சீடர் பாடம் கற்பிக்க வேண்டி அனுப்பியுள்ளார், அவருக்கு நாம் பாடம் சொல்லிக் கொடுக்க முடியவில்லையே என்று வருத்தம். அப்படி என்னதான் செய்கிறார் இவர் ராமலிங்கம்? போய் சென்றுதான் பார்ப்போமே என்று கோயிலுக்கு ஒன்று பார்க்கும் பொழுது அழகாக சிறு வயதிலேயே முருகனை பற்றிய ஒரு பெரிய ஒரு பாடல் வந்துட்டு வாசிச்சு கொண்டிருக்கிறார் ராமலிங்க பிள்ளை. நமது ராமலிங்கம் அடிகளார் அதை கேட்ட பொழுது அவர் திகைத்து போய் நின்று விட்டார். இந்த சிறு வயதில் கடவுளை பற்றி துதி பாடுகிறார்களே அப்படின்று. அப்பொழுது அவர் அண்ணனை அழைத்து, சபாபதி பிள்ளையை அழைத்து, ராமலிங்கத்திற்கு என்னால் பாடம் கற்றுக்கொள்ள முடியவில்லை, நீங்கள் அழைத்து செல்லுங்கள் என்று கூறிவிடுகிறார்கள். ராமலிங்க பிள்ளையை அழைத்து கொண்டு வீட்டுக்கு சென்றதும் ராமலிங்கனுடைய மதனி அவர்கள், அதாவது ராமலிங்கம் அவருடைய மதனி சபாபதி பிள்ளையினுடைய மனைவியார், துணிவியார், ராமலிங்கத்தின் மீது பற்றும் பாசமும் கொன்றவர்கள். அவர், ஏன் அண்ணன் கூறுவதை கேட்க மாட்டேங்கிறீர்கள்? எனக்கு வருத்தமாக உள்ளது. அண்ணனோ என்ன கூறிவிட்டார்? நீங்கள் இனிமேல் ராமலிங்க பிள்ளைக்கு வீட்டில் உணவு கிடையாது, ஒரு நாளைக்கு ஒரு முறைதான் உணவு அளிக்க வேண்டும், மற்ற நேரத்தில் அவர் உணவு வழங்கக்கூடாது என்னுடைய செய்தியை கேட்டவுடன் ராமலிங்க பிள்ளை அவர்கள் வருத்தமின்றி தன்னுடைய வாழ்நாளை போற்றுகிறார். அப்படி இருக்க மதனியாருக்கோ ரொம்ப கஷ்டமான நிலை. நாம் வளர்த்த பிள்ளை, நம்மளுடைய வளர்த்த பிள்ளை இந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு உணவு வழங்குவதோ, ஒரு நாள் மட்டும்தான், ஒரு வேளை மட்டும்தான் உணவு வழங்க வேண்டும் என்று தன்னுடைய கணவர் கூறிவிட்டாரு என்று ரொம்ப கஷ்டமான நிலை ஏற்பட, ராமலிங்கம் அடிகளாரோ அதை ஜாலியாக எடுத்துக்கொண்டு அந்த சென்னையில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கெல்லாம் சென்று முருகப்பெருமானினுடைய புகழை புகழ் பாடுகிறார். அப்பொழுது தானாகவே அவர் வரட்டும், சபாபதி பிள்ளை கூறியது, தானாகவே அவர் வரட்டும், நான் கல்வி கற்க என்னைக்கு செல்கிறாரோ அன்னைக்கு நான் பாடம்
கற்பிக்க நான் அனுப்புகிறேன் என்று கூற மதனியார் அவர்கள் ராமலிங்க அடிகளாரிடம் கேட்டுக்கொண்டார். நீங்கள் அண்ணனிடம் கூறுங்கள், நான் பள்ளிக்கு செல்கிறேன் என்று, படியுங்கள், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று அறிவுரைகளை கூற அதை ராமலிங்க அடிகளார் கேட்டுக்கொண்டு சரி நான் படிக்கிறேன் என்று ஒற்றுக்கொண்ட பொழுது அவர் தான் இருக்கும் இடத்தில் ஒரு சிறு அறை போதும், அந்த அறையிலேயே ஒரு கண்ணாடி விளக்கு இருந்தால் போதும், படிக்க தேவையான புத்தகங்களை எடுத்துக்கொண்டு முழு நேரமும் ஒரு நாள் முழுவது அங்கு படிக்கிறார் ராமலிங்க பிள்ளை படிக்க அவரால் என்ன படிக்கிறார் என்று பார்த்தீங்க அப்படின்னா, முருகப்பெருமானுடைய பெருமைகளையும் முருகப்பெருமானுடைய பாடல்களையும் மட்டுமே பாடிக்கொண்டிருக்கிறார் அந்த இடத்தில். சரி பரவாயில்லை, அவர் வந்துட்டு படிக்கிறாரே என்று விட சிறு காலம் கழித்து அவர் அண்ணனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னாக்க உடல்நிலை சரியா இல்லை. அவர் அண்ணன் என்ன பண்ணுவார் என்றால் கோயில்களுக்கு சென்று ஆன்மீக சொற்பொழியை ஆற்றுகிறார். பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்திற்கு போக வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. அப்போது அவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அவர் தன் தம்பியை ராமலிங்க அடிகளாரை அழைத்து, நீ அங்க போய் என்ன சொல்கிறாய் என்றாய், அண்ணனுக்கு உடல்நிலை சரியில்லை, அடுத்த வாரம் தன்னுடைய ஆன்மீக சொற்பொழிவை நான் ஆற்றுகிறேன் என்று கூறிவிட்டு நீ வந்துவிடு என்று சொல்கிறார். அப்பொழுது இவர் நடந்து செல்லும் பொழுதெல்லாம் ஆன்மீக சொற்பொழிவு என்ன பேச போறோம் என்று ரெடி செய்து கொண்டே இவர் செல்ல, அங்கு புதிதாக ஒருவர் சிறுவன் வந்துள்ளான் அப்படின்னு பார்க்க அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்க்கவும் இவரை மைக் கொடுத்து வந்துட்டு ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றத்துக்கு ரெடி ஆயிட்டாரு. அப்பொழுது இவர் பேச கேட்ட மக்கள் அனைவரும், நீங்கள் இனி வரும் வாரங்களில் நீங்கள் மட்டுமே வந்து ஆன்மொழி சொற்பொழி ஆட்டுங்கள் என்று சொல்லிவிடார்கள். சபாபதி பிள்ளையை மறுக்கிறார்கள். அப்படி என்னதான் பேசுகிறான் என்று தம்பி ராமலிங்க அடிகளாரை பார்க்க வேண்டும் என்று அடுத்த வாரம் மறைந்திருந்து ராமலிங்க அடிகளார் பார்க்க அவரே ஆச்சரியப்படுகிறார். ஏனென்றால் தமிழ் அவ்வளோ ஆர்வமாக அவர் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் உறுதுணையாக இருந்தது. இந்த வள்ளலார் அவர்கள் இப்படிதான் வந்துட்டு தமிழை வளர்த்திருக்கிறார். தமிழை பற்றி நாம் கூற வேண்டும் என்றால் சுமார் உலகத்தில் உள்ள 9 கோடி மக்களால் பேசப்படக்கூடிய மொழி தமிழ் மொழி. அந்த மொழியில் உலகில் மொத்தம் உள்ள மொழிகளின் எண்ணிக்கை 6809. அதில் எழுத்து மூலம் வடிவம் பெற்ற மொழிகளின் எண்ணிக்கை 100. அதிலேயே மிகவும் சிறப்பாக பேசக்கூடிய மொழிகள் 6 மொழிகள் மட்டுமே பழமையான மொழிகள். அதில் தமிழ் மொழி என்பது மிகவும் பெருமைக்குரியது. தமிழ் மொழியை பற்றி கூற வேண்டும் என்றால் தமிழ் மொழியானது கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றிய மூத்த மொழி நம் தமிழ் மொழி என்பதற்கு பெருமையுடன் கூறி சொல்லலாம். எப்படி என்றால் 20,000 ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றிய மொழி நம் தமிழ் மொழி. சீன மொழி, தமிழ் மொழி, ஹீபு என்ற 3 மொழிகள் மட்டுமே மிகவும் பழமையான மொழிகள் ஆகும். இந்த தமிழ் மொழியானது நாம் தமிழ் மொழியிலே இலக்கிய வளம் ரொம்ப பெருமையாக பேசப்படும், வளமாக இருக்கப்படும். அது மட்டுமின்றி நாம் தமிழ் மொழியை நம் முன்னோர்கள் சங்கம் வளர்த்த தமிழ் மொழிக்கென்று சங்கம் வளர்த்த மொழி நம் தமிழ் மொழி ஆகும். இப்படிப்பட்ட தமிழ் மொழியை பற்றி நாம் பேசுவதற்கு மிகவும் பெருமை வேண்டும். இந்த தமிழ் மொழி வள்ளலாருக்கு வந்துட்டு எப்படி ஈர்ந்தது என்றால், ஆன்மீகத்தோடு சேர்ந்த தமிழை அவர் மக்களுக்கு கொண்டு செலுத்தினார். அவர் அருளிய திருவருப்பாவை பற்றி நாம் இப்போ சிறு பாயிண்டுகளாக பார்ப்போம். திருவருப்பா வந்துட்டு சென்னையில் இருந்து அவர் 20 ஆண்டு காலம் அவர் சென்னையிலேயே கழித்துவிட்டு மீண்டும் ஆன்மீக சொற்பொழிவை ஆற்றுவதற்காக, இந்த ஆன்மீக பயணத்தை தொடர்வதற்காக மீண்டும் வடலூருக்கு அவர் வருகிறார். வடலூர்ல இருக்கக்கூடிய கருங்குழி அருகில் இருக்கக்கூடிய கருங்குழி கிராமத்தில் ஒரு செட்டியார் அவர்கள் வீட்டில் தங்கி இந்த திருவருப்பாவை வந்துட்டு எழுதப்பட்டது. திருவருப்பாவானது கடினமான தமிழ் சொற்களால் எழுதப்பட்டதல்ல, மிகவும் எளிமையான அனைவராலும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தமிழ் எழுத்துக்களை கொண்டதுதான் இந்த திருவருப்பா. எளிமையான நடையில் எழுதப்பட்டது. இதில் இவர் கூறுவது, இந்த திருவருப்பா என்றால் திரு பிளஸ் அருள் பிளஸ் பா. திரு அருள், இந்த திருவருள் கொண்ட ஒரு பாதான் திருவருப்பா. 5818 பாடல்கள் கொண்டது திருவருப்பா.
6 தொகுப்புகளாக கொண்ட இந்த இப்பாடல்களில் சுய அனுபவங்களும் ஆன்மீக பெரும் உணர்வையும் விளக்குகிறது இந்த திருவருப்பா. அதாவது அவரால் வள்ளலாரால் அனுபவம் பெற்ற ஆன்மீகம் கொன்ற ஒரு பாதான் திருவருப்பா. இந்த திருவருப்பா வந்துட்டு மதம் சார்புடைய நூல் அல்ல. எல்லா மதத்தினரையும் படிக்கக்கூடிய ஒரு நூல். ஒரு மனிதன் சார்புடைய ஒரு நூல் என்றும் கூற முடியாது. மனிதன் சார்புடைய நூல், மதம் சார்புடைய நூல் அல்ல. இது ஒரு மனிதன் சார்ந்துடைய நூல். மனிதன் எப்படி வாழ வேண்டும், மற்றவரிடம் பொய் கூறக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, பசி என்று வந்தோருக்கு உணவளிக்க வேண்டும், பகுத்துண்ணுதல் வேண்டும் என்ற நல் வழிகளை உணர்த்தக்கூடியதுதான் இந்த திருவருப்பா. மூடத்தனத்தை நாம் அகற்ற வேண்டும், மூடத்தனத்தை அகற்ற வேண்டும், புலால் உண்ணக்கூடாது என்று திருவருப்பாவால் அவர் 5818 பாடல்களை இயற்றியுள்ளார். அதில் 6 தொகுப்புகளாக கொண்டு பாடப்பெற்ற பாடல்கள் திருவருப்பா. இது எங்கிருந்து பாடப்பட்டது என்றால் கருங்குழி என்ற இடத்திலேயே அவர் செட்டியார் அவர்கள் வீட்டில் இருந்து எழுதப்பட்ட ஒரு நூல். அதில் எழுதும் பொழுது ஒரு சிறப்பு வள்ளலாருக்கு என்னவென்றால், அவர் கடவுளும் அவர் துணையாக இருந்திருக்கிறார் என்பது ரொம்ப உண்மையான ஒரு செயல். எப்படி என்றால், அந்த செட்டியாரின் மனைவி அவர்கள் இவர் இரவு முழுவதும் பகல் முழுவதும் எழுதி கொண்டே இருப்பார்கள். அப்பொழுது அவர் அருகில் இருக்கக்கூடிய மண்ணெண்ணெயை எடுத்து அந்த திரியில் ஊற்றி அவர் வந்துட்டு எரிந்து அந்த வெளிச்சத்திலே திருவருப்பா எழுதுவார் வள்ளலார் அவர்கள். அவர் எழுதும் பொழுது அவர் ஒரு நாள் அந்த மனைவியார், செட்டியாரின் மனைவி அவர்கள் வெளியூருக்கு செல்ல நிலை ஏற்பட்டது. அப்பொழுது அருகாமையில் இருந்த தண்ணீர், புது பானை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அந்த தண்ணி கொண்டு வந்து அவர் வச்சுட்டு போயிட்டாங்க. மண்ணெண்ணெய், அந்த விளக்கு ஏற்றக்கூடிய எண்ணெயை வந்துட்டு வைக்கல, மறந்துடுறாங்க. ஆனா நம்மளுடைய ராமலிங்க அடிகளாரோ என்ன செய்கிறார் என்றால், அதை எண்ணெய் என்று நினைத்து கொண்டு அந்த தண்ணியை எடுத்து அந்த விளக்கில் ஊற்றி அவர் எரிய வைக்கிறார். அதுவானது, அந்த விளக்கானது எரிந்து கொண்டே இருக்கிறது. அப்பொழுது கடவுளின் துணை அவருக்கு இருந்திருக்கிறது, இந்த தமிழுடைய துணை அவருக்கு இருந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட அந்த திருவருப்பாவுக்கு நிறைய எதிர்ப்புகளை கொண்டுள்ளது. நிறைய நூல்கள் வெளியானன. என்ன நூல்கள் என்றால், இந்த திருவருப்பா வந்துட்டு வைணவத்தையும் சைனவத்தையும் எதிர்கொண்ட ஒரு நூலாகும். இதை யாரும் படிக்க வேண்டாம், அச்சிட வேண்டாம், வாங்க வேண்டாம் என்று அதிகமான பேர்கள் வந்துட்டு வெளியே பரப்புரையாற்றினார்கள். அதையெல்லாம் எதிர்த்து கொண்டு வந்த ஒரு நூல் தான் திருவருப்பா. அதை எதிர்த்து வந்தவர் நமது வள்ளலார் அவர்கள். அது மட்டுமின்றி அந்த திருவருப்பா வந்துட்டு யாரும் அச்சிடக்கூடாது என்று கோர்ட்டிலே கேசிடப்பட்டது. அந்த கேஸை எதிர்கொண்டு ஈரங்கிக்கு செல்லும் பொழுது நம்ம வள்ளலார் அவர்கள் ஒரு வெள்ளை துணி, உடல் முழுவதும் வெள்ளை துணியை உடுத்திக்கொண்டு அந்த ஈரங்கிக்கு செல்கிறார். அப்பொழுது அங்கு அமர்ந்திருந்த அனைவரும் எழுந்து நின்று வணக்கம் சொன்னனர். அந்த கோர்ட்டில் கேஸ் போட்ட அந்த நபரும் எழுந்து நின்று வணக்கம் கூறியது. அந்த திருவருப்பானது இது மனிதர்களுக்கு உகந்த ஒரு நூல், இதை வந்துட்டு அனைவராலும் படிக்கலாம், இது ஒரு நல்ல நூல் என்று தீர்ப்பு வழங்கிய பின்பு அனைவரும் அது 6 தொகுப்புகளாக பிரித்து அச்சிட்டு வெளியிடப்பட்டது. மக்களை அதை வாங்கி படித்தனர். அந்த திருவருப்பா வந்துட்டு நாம படிக்கும் பொழுது ரொம்ப எளிமையாகவும், நாம் எப்படி வாழ வேண்டும், மனிதர்கள் எப்படி இருக்க வேண்டும், இந்த உலகிற்கு நாம் வந்துவிட்டோம், எப்படி எந்த நிலையில் அடுத்த உயிருக்கு துன்புறுத்தாமல், அடுத்தவர்களை கஷ்டப்படுத்தாமல், அந்த நமது வேலை உணவு நமக்கு மட்டுமே, மீந்த உணவு அடுத்தவர்களுக்கு சொந்தம் என்றும் உணர்த்தும் அந்த திருவருப்பா தமிழிலே அழகாக எழுதி கொடுத்துள்ளார் நம் வள்ளலார் அவர்கள். அது மிகவும் சிறப்பானது. இப்படி ஆன்மீக சொற்பொழி ஆற்றி தமிழை வளர்த்துள்ளார் வள்ளலார் அவர்கள். அது மட்டுமின்றி இங்கு வடலூரிலே வந்து அவரு அந்த சுத்த சன்மார்க்க நெறியை உருவாக்குவதற்கு நிலம் இல்லாமல் நின்ற பொழுது சுற்றி உள்ளவர்கள் அனைவரும் தன் நிலத்தை கொடுத்து கிட்டத்தட்ட 80 காணி என்றால் 100 ஏக்கர் நிலத்தை கொடுத்து நீங்கள் இந்த சுத்த சன்மார்க்க நெறியை ஆரம்பியுங்கள் என்று, ஜோதியே உருவான ஒரு கோயில், கடவுளை வழிபாடு இல்லை, ஜோதி மட்டுமே இங்கு வழிபாடு என்று
மக்களிடையே போற்ற வேண்டும் என்பதற்காகவே அந்த உருவாக்கப்பட்ட அந்த கோயிலை அந்த வள்ளலார் அவர்கள் கட்டினார்கள். அப்பொழுது கட்டும் பொழுது அப்பொழுதும் நிறைய எதிர்ப்புகள் வந்தது. அந்த எதிர்ப்பை தடுத்து நிறுத்தி அதையும் மீறி அந்த வள்ளலார் அவர்கள் தடுத்து கட்டினார்கள். கட்டும் பொழுது தைப்பூசத்திற்காக அந்த 6 திரைகள் விலக்கி ஜோதி காமிக்கப்படும். அந்த ஜோதியானது நம்மளுடைய மனிதனுடைய நாம் கண்களால் பார்க்கக்கூடிய கைகளால் செய்யக்கூடிய வினைகளை கர்ம வினைகளை போக்கும் விதமாக அந்த கோயில் அமைப்பும் அந்த ஜோதியும் நமக்கு காட்டப்படும். மொத்தம் 6 விதமான திரைகளை விலக்கி அவர் ஜோதி காண்பார். ஏனென்றால் வள்ளலார் அவர்கள் கூறுவது, நாம் மனிதர்கள் ஜோதியாக இருக்கிறோம், ஜோதி மட்டும்தான் உண்மை என்று கூறினார். அதுபோன்று அந்த ஜோதியை பார்க்கும் பொழுது அவர் ஞானத்தை அடைகிறார்கள். நாம் செய்த பாவங்கள் எல்லாம் நம் மூளையிலேயே 7 திரைகளாக 7 அடுக்குகளாக பதிந்திருக்கும். அந்த 6 திரையை விலக்கி அந்த ஜோதியை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு திரையும் நாம் செய்த பாவங்கள் எல்லாம் குறைந்து கொண்டே வரும் என்பது ஒரு நோக்கம். அதனால்தான் மக்களுக்கு அந்த ஜோதியை காண்பிக்கிறார் நமது வள்ளலார் அவர்கள். சிறிது காலம் கழித்து அந்த வள்ளலார், நான் இங்கு பணி விடை செய்து விட்டேன், இனி எனக்கு விடை பெறும் காலம் வந்துவிட்டது என்று அங்கு உள்ள தொண்டர்களை இதை ஆண்டாடு காலம் தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள் கூறிக்கொண்டு நான் ஒரு அறைக்கு செல்கிறேன். நான் அறைக்கு சென்ற பிறகு யாராவது சந்தேகம் பட்டு என் அறையை துறந்தீர்கள் என்றால் நான் அங்கு இருக்க மாட்டேன் என்று கூறி அறைக்குள்ளே போய்விடுறார். அறைக்குள்ளே சென்றவுடன் மூடிக்கிறார். தானாவே மூடிக்கொண்டு 1 மாதம் ஆகியது, 2 மாதம், 6 மாத காலமாக இப்படி டிராவல் ஆயிடுச்சு. அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அங்கு இருந்த போலீஸ்களும் அந்த கலெக்டர்களும் அங்கு வந்து அந்த ரூமை திறந்து பார்க்க வேண்டும் என்று மக்களும் ஆவலாக எதிர்பார்த்தார்கள். இங்கு ஒரு மனித பிணம் கிடக்கும், அதில் அழுன நிலையில இருக்கும், நம்ம ராமலிங்க அடிகளார் இப்படி இருப்பார் என்று மக்கள் அனைவரும் எதிர்பார்த்து அந்த அறையை திறக்கும் பொழுது அந்த அறைக்குள் எந்த விதமான ஒரு மனிதன் இருந்ததற்கான ஒரு தடயமே இல்லை. அவர் வள்ளலார் அவர்கள் காற்றோடு கலந்து விட்டார். அந்த இடத்தில் ஒரு கற்பூர வாசனை மட்டுமே வந்தது. அதனால் இந்த தமிழை வளர்ப்பதற்காகவும் இந்த தமிழை பறைசாற்றுவதற்காகவும் வந்தவர் நம் வள்ளலார். அதுபோன்று நிறைய கோயில்களையும் அதிகமான மக்களிடையே தமிழ் வார்த்தைகளை யூஸ் பண்ணி தமிழ் வார்த்தைகளை பேசி இந்த தமிழை வளர்த்திருக்கிறார் என்று கூறினால் அது மிகையாகாது. அது மட்டுமின்றி அதற்கு ஆதாரமாக நமக்கு மனிதர்களுக்கு தர வேண்டிய, கொடுக்க வேண்டிய, சொல்ல வேண்டிய அனைத்தையும் பாடல்களாகவே 5818 பாடல்களாகவே கொடுத்த இந்த திருவருட்பா கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார் நமது வள்ளலார் அவர்கள். அதனால் நாம் இந்த தமிழை வளர்ப்போம், தமிழை பேசுவோம். தமிழ் என்று சொன்னாலே நமது தாய்மொழி நமக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். நாம் தாய்மொழியில் தன்னுடைய அம்மாவை கூப்பிடும் பொழுது அவ்வளவு மன மகிழ்ச்சியாக இருக்கும். வாய் நிறைய அம்மான் என்று அழைப்போம். அதில் உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்து இருப்பதனால் உயிர் மெய் இரண்டும் உள்ளதுதான் இந்த உடல். நம்ம உயிர் மூச்சானது உயிரையும் மெய் உடலையும் எப்படி நாம் இந்த மூச்சு இந்த உடல் ஒன்றாக இருக்கிறோமோ அதே போல்தான் இந்த தமிழானது உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து உயிர்மொய் எழுத்துக்களாக இந்த மக்களுக்கு தருகிறது. அதை யூஸ் பண்ணி நம்முடைய வள்ளலார் அவர்கள் அழகாக திருவருட்பா கொடுத்திருக்கிறார். நீங்களும் படியுங்கள், தமிழை வளர்ப்போம். எனக்கு இங்கு பேசளித்த இந்த குருவருள் ஆன்மீக மையத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கும் அதனுடைய தொண்டர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். அவையோர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் இன்று பேசவிருக்கும் தலைப்பு கதை சொல்லும் சிற்பங்கள். இப்ப இருக்கிற சூழ்நிலையில ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோட பேசுறதே ரொம்ப குறைவுதான். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கதை சொல்கிறானா அப்படின்னா அது ரொம்ப அரிதான விஷயம்தான். அப்படி இருக்கிறப்போ சிற்பங்கள் கதை சொல்லுமா அப்படின்னு பார்த்தா சொல்லுங்க. எப்படிங்கிறத இப்ப நான் என்னோட பேச்சுல உரையில சொல்றேன். முதல்ல சிற்பம்னா என்ன? சிற்பம்னா ஒரு பரிமாண கலை பொருள் ஆகும். சிற்பங்கிறது ஒரு மனிதரால் வடிவமைக்கப்படுகிறது. அவரைத்தான் நம்ம சிற்பி அப்படின்னு அழைக்கிறோம். சிற்பம் கல், உலோகம், மரம் அப்படின்னு பல வகையான பொருட்களால செய்யப்படுது. குறிப்பா கருங்கல்,
லிங்கக்கல் அந்த மாதிரி இதுல எல்லாம் சிற்பம் வடிக்கிறாங்க. மரங்களையும் சிற்பங்கள் செதுக்கிறது. மண்ணையும் உலோகங்களையும் சிற்பங்களை செதுக்குகிறாங்க. மண்ணுல செதுக்கிற சிற்பங்களை செதுக்கிறவர்களை மண்ணீட்டாளர்கள் அப்படின்னு சொல்றாங்க. மண்ணுல பல சிற்பங்களை செதுக்கி மக்களுக்கு பல விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துறாங்க. சிற்பம்ங்கிறது 3 வகையா பிரிக்கப்படுகிறது. அது தனி சிற்பம், புடைப்பு சிற்பம், செதுக்கு சிற்பம் அப்படின்னு சொல்றாங்க. தனி சிற்பம்னா என்னன்னா, ஒரு சிற்ப அதோட எல்லா பகுதிகளையும் காண முடிகிறது. அதோட அடிப்பகுதி மட்டும் ஏதோ ஒன்னோட இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா தனி சிற்பம். சிற்பத்தோட பிற்பகுதி கல்லோ இல்ல மரமோ அதோட இணைக்கப்பட்டு அதோட முற்பகுதி மட்டும்தான் நம்ம கண்களால காண முடியும் அப்படின்னா அது புடைப்பு சிற்பம். கல்லுலயோ இல்ல மரம் எந்த உலோகமோ அதுல தேவையற்ற பகுதிகளை நீக்கிட்டு தேவையான சிலைகளை மட்டும் கொடுக்கிறது செதுக்கு சிற்பம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஒரு சிற்பி தன் கற்பனையாலேயோ இல்ல தன் கண்ணால கண்டவற்றையோ செதுக்கி ஒரு சிற்பத்தை உருவாக்குறாரு. அதுதான் நம்மளோட நாகரீகத்தையும் நம்ம அந்த கால பண்பாடு கால மனிதர்களின் வாழ்க்கை முறைகளை நமக்கு உணர்த்தும் வகையா அமைக்கப்பட்டிருக்கு. ஏப்ரல் 23 உலக சிற்ப தினமா கொண்டாடவும் படுது. நம்ம தமிழ்நாட்டுல உள்ள கோயில்ல சிற்பங்கள் இல்லாத கோயில்களே இல்லை. கோயில்களோட நுழைவாயில தொடங்கி எல்லா பகுதிகளும் சிற்பங்களாலதான் நிறைந்திருக்கு. நம்ம மாமல்லபுரம் அப்படின்னு பார்த்தா அது மாமல்லன் அப்படின்னு பல்ல மன்னரால உருவாக்கப்பட்டது. உள்ள சிற்பங்கள் அனைத்துமே மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அங்க தனி சிற்பங்கள், குடைவரை கோயில்கள், அர்ஜுனன் தவசு அந்த மாதிரி குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சில சிற்பங்களும் மிக புகழ்பெற்ற சிற்பங்களும் உள்ளன. அங்க பஞ்ச ரதம் இருக்குங்க. பஞ்ச பாண்டவரால இருந்தவங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ரதமும், நகுலன் சகாதேவனுக்கு சேர்ந்து ரதமும், திரௌபதிக்கு ஒரு ரதமும் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த ரதம் அப்படிங்கிறது ஒரே கல்லால ரதம் போன்ற அமைப்போல சித்தப்பட்டது. அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. அவ்வளோ நம்மளோட பார்வை அவ்வளோ அழகா இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா நம்ம தஞ்சை பெரிய கோயில் சொல்லவே வேண்டாம். அது நம் ராஜராஜ சோழரால உருவாக்கப்பட்டது. அந்த மன்னர் 1000 வருடங்களுக்கு முன்னாடியே அழகான சிற்பங்கள் கொண்டு அந்த கோயிலை உருவாக்கினாரு. அங்க இருக்கிற ஒவ்வொரு சிற்பமும் ஒவ்வொரு கதை சொல்லும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, அதோட மூலவர் சிவன். சிவனோட வடிவம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 12 அடி. அது நம்ம உயிரெழுத்துக்களின் எண்ணிக்கை 12 அதோட இணைந்து இருக்கும். சிவலிங்கத்தோட பீடம் பாத்தீங்கன்னா 18 அடி. அது நம்ம மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கை 18. அந்த எண்ணின் வடிவிலை அமைக்கும். அதுக்கடுத்து அதோட கோபுரம் 216 அடி. உயிர் மெய் எழுத்துக்களோட எண்ணிக்கை. கோபுரத்தின் உச்சியில 80 டன் எடை கொண்ட ஒரு கலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதோட கோபுரங்களையும் பல சிற்பங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அங்க ரொம்ப அழகா அனைவரும் பிரமிக்கும் வண்ணம் அமைக்கப்பட்டிருக்கு. சிவலிங்கம் நமக்கு என்ன கதை சொல்லுது அப்படின்னா, அனைத்து உயிர்களும் முட்டை வடிவமானவை. ஒரு முட்டையில இருந்துதான் அனைத்து உயிர்களும் தோன்றுகிறன அப்படிங்கிற கதையை சொல்றதுதான் சிவலிங்கம். அதோட சுற்றுப்பாதையிலையும் லிங்கோத்பவர் அப்படி ஒரு சிற்பத்தை அமைச்சிருக்காங்க. அது சிவன் தான். சிவனோட வடிவம் அப்படின்னா அது ஒரு ஜோதி வடிவமான லிங்கோத்பவர் அப்படின்னு சொல்றாங்க. பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவனோட நுண்ணியையும் அடிப்பகுதியும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சண்டையிட்டுக்கிறாங்க. அந்த சமயத்துல பிரம்மா அன்னப்பறவையா, சிவன் ஜோதி வடிவமா மாறிடுறாரு. பிரம்மா அன்னப்பறவையா மாறி அவரோட நுனிய மேல் பகுதியை கண்டுபிடிக்கணும்னு மேல் நோக்கி பறக்கிறாரு. விஷ்ணு மாறி அவரோட அடிப்பகுதி கண்டுபிடிக்கணும் கீழ் நோக்கி செல்றாங்க. அவங்க 2 பேருமே அந்த போட்டியில தோல்வியதான் அடையிறாங்க. இருந்தாலும் அந்த சிற்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு லிங்கோத்பவத்தோட மேல் பகுதியில ஒரு அன்னப்பறவை பறக்கிற வண்ணமும் கீழ்ப்பகுதி ஒரு வராகன் இருக்கிற வண்ணமும் அவர் சேர்ப்பாரு. அப்ப அந்த புராண கதைய நமக்கு அறியப்படாத ஒரு உண்மைய நமக்கு வெளியுறுத்துகிறது. அப்ப அந்த சிற்பம் ஒவ்வொரு சிற்பமும் ஒவ்வொரு புராண கதையும் ஒவ்வொரு நிகழ்வையும் நமக்கு சொல்ற வண்ணமா தான் அமைஞ்சிருக்கு.
அனைவருக்குமே தெரிந்ததுதான் அர்த்தநாரீஸ்வரர். அர்த்தநாரீஸ்வரர் என்பது சிவனும் பார்வதியும் சேர்ந்த ஒரு உருவம். அதாவது ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமானம் அப்படின்னு நம்மளுக்கு உணர்த்த வண்ணம் மக்கள் யாருக்குமே ஆண் பெண் என்ற பாகுபாடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத குறிக்கிற வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரிதான் சிவன் பெருசு ஹரி பெருசுன்னு சொல்லுவாங்க. சிவனும் ஹரியும் ஒன்று, அறியாதவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் ஹரிஹரன் அப்படிங்கிற சிற்பம். அது சிவன் பாதி ஹரி பாதி இருக்கிற மாதிரி ஒரு சிற்பம். கடவுள்களுக்குள்ள எந்த வேறுபாடுகளுமே இல்ல, அனைத்து தெய்வமே ஒன்றுதான் அப்படிங்கறத உணர்த்துறதுதான் அந்த சிற்பம். ஒவ்வொரு சிற்பமும் நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம சொல்லவிருக்கும் கருத்துக்களையும் அந்த எடுத்துரைக்கின்றன. பெருமாளோட 10 அவதாரங்களும் மனிதன் எப்படி எப்படி வாழ வேண்டும் அப்படின்னு அவரை வாழ்ந்து காட்டுனத உணர் சிற்பங்கள் தான். உலகளந்த பெருமாள் பார்த்தீங்கன்னா அவர் மனிதனோட அகங்காரத்தை அழிக்கணுங்கிறது தான் பூமியில ஓட்டியும் வானத்துல ஒரு அடியுமா அளந்து 3வது அடிக்கு வாமனனோட தலையில வச்சு அவரோட அகங்காரத்தை அழிச்சாரு. மனிதன் எப்படி வாழணுங்கிற நெறிமுறைகளை உணர்த்துற சிற்பங்கள் தான் நம்ம கோயில்கள கடவுள்களா காட்சி தராங்க. அனைத்து கோயில்கள்லயும் பார்த்தீங்கன்னா யாழின்னு ஒரு சிற்பம் இருக்கும். யாழிக்கு வியாழம்னு ஒரு பேர் இருக்காமா. நம்ம முன்னோர்கள் யாழின்னுங்கிற ஒரு சிற்பத்தை எதற்காக வந்தாங்க அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு சரியான கருத்துக்கள் இல்லைனாலும் அது ஒரு வீரத்தன்மையான விலங்கு அப்படின்னும் அதுல இருந்தா மனிதன் தோன்றினான் அப்படின்னு கருத்துக்கள் சொல்றாங்க. யாழி அப்படிங்கிற ஒரு சிற்பம் எப்படி இருக்கும் அப்படின்னா சின்ன தலையோடையும் அதுக்கு யானையோட தும்பிக்கையும் இருக்கும். உடலும் தலையும் சிங்க வடிவத்தையும் யானோட தும்பிக்கையும் இது எல்லாருமே நம்ம அனைத்து கோயில்களையும் கண்டிருப்போம். யாழி 3 வகையா குறிக்கிறாங்க. இம்மையாளி, மறையாளி, யானையாளின்னு. இப்படி ஏதாவது ஒரு வகையான யாழி உருவம் நமது கோயில்கள் அனைத்தையுமே முகப்புள்ளே வைக்கப்பட்டிருப்பாங்க. அதற்கடுத்து காஞ்சிபுரம் கோயில்ல பாத்தீங்கன்னா தங்கப்பள்ளி, வெள்ளிப்பள்ளி அப்படிங்கிற சிலைகள்லாம் அமைக்கப்பட்டிருக்கும். அந்த பள்ளியோட சிற்பங்களை தொட்டு வந்தாலே பள்ளியால ஏற்படுற தோஷங்கள் நமக்கு நீங்குங்கிற ஒரு அதிகம். நமக்கு வீட்டுல மேற்கூரையில இருக்கிற ஒரு தூசுவை துடைக்கிறதே அவ்வளவு விஷயமா இருக்கும். ஆனா அனைத்து கோயில்களையும் மேற்கூரை பகுதியிலும் மேற்பரப்புலையும் பாத்தீங்கன்னா கண்களால கண்டிட முடியாத அதிசயத்தக்க சிற்பங்களை செதுக்கிப்பாங்க. ஒரு ஒரு உடல், 2 விலங்குகளோட உடல், அந்த மாதிரியும் பல வகையான அழகான மலர்களோட வடிவங்களும் மேற்கூரையில சிற்பி மிகவும் அழகா நேர்த்தியான முறையில செதுக்கியிருப்பாரு. அவரோட வண்ணத்தை நம்மளால வாய்விட்டு கூறவே முடியாது. அதை சிறப்பிக்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லைன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அனைத்து கோயில்களையும் கோபுரம் அப்படின்னா அதுல ஏகப்பட்ட சிற்பங்கள் செதுக்கப்பட்டு இருக்கு. ஒவ்வொரு கோயில்களையும் அந்த கோபுரம் மிக அழகான சிற்பங்கள்ல தான் வடிவமைக்கப்பட்டிருக்கும். எண்ணிலடங்காத சிற்பங்கள் கொண்டதுதான் கோயில் அப்படின்னே நம்ம சொல்லலாம். வடநாட்டுகள்ல பாத்தீங்கன்னா மேற்பகுதியிலிருந்து கீழ் நோக்கி சிற்பங்கள் செதுக்கின பல சிறப்பான கோயில்களும் அமைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு தூண்களையும் ஒவ்வொரு ஒளி எழுப்பும் வகையிலையும் பல சிற்பங்கள் எல்லாம் செதுக்கிருக்காங்க. அது அனைத்துமே நம்ம ஆச்சரியத்துக்கும் அதிசயத்துக்கும் அப்பாற்பட்டவன்னு தான் சொல்லணும். இந்த சிற்பங்களை நம்ம எப்பயுமே போகிறப்போ கண்டுக்க மாட்டோம். அது ஏதோ இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வையை மட்டும் செஞ்சுட்டு இருப்போம். ஒவ்வொரு சிற்பமும் ஒரு கதை சொல்லுது அப்படிங்கிறத நாமும் உணர்றது மட்டுமல்ல, நம்ம குழந்தைகளுக்கும் அதை உணர்த்தி காட்டி அது சொல்ற கதைகளையும் புராணங்களையும் நம்ம புத்தகத்திலேயோ இப்ப இருக்கிற வலைத்தளங்கள்லயோ தேடி அவங்களுக்கு எடுத்துரைத்தோம்னா அது சொல்லக்கூடிய கதைகளை நாம் உணர்ந்து அவ்வழியா வாழ்றதுக்கும் அந்த கால மக்களோட நாகரிகங்களை பத்தி நாம தெரிஞ்சுக்கிறதுக்கும் அது நமக்கு வழிவகுக்கும். அதனால இனிமேல் கோயில்களுக்கு செல்றப்போ குழந்தைகளுக்கு சிற்பங்களை பத்தி எடுத்து கூறுங்க. அவங்கள பார்த்து ரசிக்கிற வண்ணம் அவங்கள தெளிவுபடுத்துங்க. அவங்க அதுல சிற்பி என்ன கருத்துக்கள் கூறியிருக்காரு அப்படிங்கறத அவங்களுக்கு எடுத்துக்கோங்க. அன்னப்பறவை அப்படிங்கிற ஒரு உயிரினம்லாம் இப்ப அழிஞ்சே விட்டது. அதெல்லாம் நம்ம கோயில இருக்கிற சிற்பங்கள் மட்டும்தான் காண்கிறோம். அது நம்மளோட கடவுளுக்கே வாகனமா இருந்த ஒரு நல்ல பறவை. அது பாலையும் நீரையும் கலந்து வச்சோம்னா அன்னப்பறவை அது தனியா பிரிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி அது பெருமை சொல்லுவாங்க. அந்த உயிரினத்துல எல்லாம் நம்ம கண்கள்ல கண்டிப்பா இல்லை. ஆனா அதெல்லாம் கோயில்கள் இருக்கிற சிற்பங்கள்லயும்
கடவுள்களோட வாகனங்களும் தான் நம்ம காண முடிகிறது. கோயில்கள்ல இருக்கிற அனைத்து சிற்பங்களும் நம்மளோட தமிழர்களின் சிற்பக்கலைக்கும் கட்டிடக்கலைக்கும் எடுத்துக்காட்டு. ஆயக்கலை 64, அதுல சிற்பக்கலை மிகவும் முக்கியம் வாய்ந்தது. அந்த சிற்பக்கலை இப்பொழுது அழிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்ம கோயிலுக்கு செஞ்சா இந்த சிற்பத்தையும் சேதப்படுத்தாம அது சொல்லவிருக்கும் கதைகளையும் கருத்துக்களையும் மட்டும் கேட்டு அதை ரசிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். சின்ன ஒளி கொண்டு சிற்பி தன்னோட சிந்தனையில உருவான ஒரு உருவத்துக்கு உயிர் கொடுக்கிறான் அப்படின்னு சொன்னா அவங்க பிரம்மனையானவங்க. தங்கத்தையும் கூட சிற்பங்கள் செதுக்கப்படுது. அச்சு வார்த்தல், அச்சு கோர்த்தல் அப்படிங்கிற முறையில செய்யறாங்க. பல வகையான உலோகங்கள், மெட்டு, எல்லா வகையிலையும் சிற்பங்கள் செதுக்குறாங்க. இது எல்லாமே ஒரு கலையை, ஒரு திறமையை, அது எல்லாருக்கும் வந்துடாது. அத தனக்குள்ள திறமையை வச்சு செய்யற மனிதர்களை நாம் எப்போதுமே போற்றி வணங்கணும்னு சொல்லி கூறி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி ஐயா. இன்று நான் பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு அன்னையின் பெருமை. அன்னையின் பெருமை என்பதே மிகவும் மகத்தானதுதான். ஏன் தெரியுமா? ஒரு நரேந்திரனை விவேகானந்தராக மாற்றியது எனது தாயே என்று எழுதியிருக்கிறார் விவேகானந்தர். ஒரு மோகன்தாஸை மகாத்மாவாக மாற்றியது எனது தாயே என்று சத்திய சோதனை என்ற புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் காந்தியடிகள். ஒரு சாதாரண சிவாஜியை வீர சிவாஜியாக மாற்றியது எனது தாயே என்று எழுதியிருக்கிறார் வீர சிவாஜி. அக்னி சிறகுகள் என்ற புத்தகத்தில் உங்களது மேன்மைக்கும் எளிமைக்கும் யார் காரணம் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களிடம் கேட்டபோது அதற்கு எனது ஏழை தாயே காரணம் என்று கூறியிருக்கிறார் அப்துல் கலாம். இரவில் ஒளிரும் மின் விளக்கை கண்டுபிடித்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் 4ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது அவரது ஆசிரியர் அவரிடம் ஒரு கடிதத்தை கொடுத்து உன் அம்மாவிடம் கொடு என்று கொடுத்து அனுப்பினார்கள். எடிசனும் அந்த கடிதத்தை தனது அம்மாவிடம் கொடுத்தார். அம்மா அந்த கடிதத்தை பிரித்து படித்தவுடன் அவர் கண்களில் மளமள என நீர் அரும்பியது. அதை பார்த்த எடிசன், ஏனம்மா ஆசிரியர் என்ன எழுதியிருக்கிறார் என்று கேட்டார்கள். அதற்கு ஒரு நிமிடத்தில் தன்னை சுதாரித்துக் கொண்ட அந்த அன்னை, இந்த பள்ளியிலேயே மிகவும் புத்திசாலியான பையன் நீ மட்டும்தானாம். உனக்கு பாடம் நடத்துவதற்கு அந்த ஆசிரியர்களுக்கே தகுதி இல்லையாம். எனவே உன்னை நாளையில் இருந்து நூலகத்திற்கு சென்று படிக்குமாறு எழுதியிருக்கிறார்கள் என்றார். நாட்கள் பல ஓடிவிட்டன. அன்னையும் அதே போல் தினமும் அந்த எடிசனை நூலகத்துக்கு அழைத்து செல்வதும் கூட்டிக் கொண்டு வருவதுமாக இருந்தார். ஒரு நாள் அன்னை இறந்து விட்டார். எடிசனுடைய கண்டுபிடிப்பும் வெற்றியானது. அன்னை இறந்த பின்பு அந்த வீட்டில் உள்ள பழைய பொருட்களை எல்லாம் வேறு வீட்டிற்கு மாற்றுவதற்காக எடுத்தார்கள். அப்போது ஒரு கடிதம் இருந்தது. அந்த கடிதம் என்ன தெரியுமா? அவருடைய பழைய ஆசிரியர் கொடுத்தாரே அந்த கடிதம். ஆர்வத்துடன் அதை எடுத்து படித்தார் எடிசன். அதில் என்ன எழுதி இருந்தது தெரியுமா? இந்த பள்ளியிலே மன வளர்ச்சி குன்றிய குழந்தை இவர்தான். இவருக்கு என்னால் பாடம் நடத்த இயலாது. எனவே அழைத்து சென்று விடுங்கள் என்று அந்த கடிதத்தில் இருந்தது. அதை பார்த்த எடிசன், மனநலம் குன்றிய என்னை புத்திசாலியாக மாற்றியது எனது தாயே என்று அன்றே ஒரு நோட்டு புத்தகத்தில் பதிவு செய்தார். இவ்வாறு ஒரு தாய் நினைத்தால் தன் குழந்தையை அறிஞனாக, ஞானியாக, விஞ்ஞானியாக, வீரனாக உருவாக்க முடியும். ஒரு தாயிலிருந்துதான் தலைமுறையே தொடங்குகிறது. ஒவ்வொரு தாயும் ஒரு வரலாறு தான். தலைமுறை மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற முழு தகுதியும் ஒரு பெண்ணிற்கே உண்டு. மாதாவின் வயிறெறிய வாழா ஒரு நாளும் என்கிறார் வாரியார். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது கொன்றை வேந்தன். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலக நீதி. யார் மூலம் இந்த உலகத்தில் நாம் பிரசவித்தோமோ, யார் இல்லை என்றால் நம்மால் அவர்களை திரும்ப பெற முடியாதோ அவளே நம்மை பெற்றெடுத்த தாய் என்று பதிவு செய்கிறார் விவேகானந்தர். என்னுடைய அனைத்து நற்குணங்களுக்கும் எனது அன்னையே என்கிறார் விவேகானந்தர். என் தாயின் காலடியில் தான் எனது சொர்க்கமே அடங்கி இருக்கிறது என்கிறார் நபிகள் நாயகம். அதோடு அவர் நிறுத்தவில்லை. ஒரு கருவை 10 மாதம் தன் வயிற்றில் சுமந்து புரண்டு படுத்தால் அந்த குழந்தைக்கு வலிக்கும் என்று அதற்கு வேண்டியதை உண்டு தனக்கு வேண்டியதை வெறுத்து இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பே கடவுளிடம்
தனக்காக வேண்டிக் கொள்ளும் ஒரு ஜீவன் இந்த உலகத்தில் உண்டென்றால் அது அன்னையே என்று பதிவு செய்து இருக்கிறார். தாயை போற்றி வீழ்ந்தவனும் இல்லை, தாயை தூற்றி வாழ்ந்தவனும் இல்லை. ஓலை குடிசையிலே ஒழுகும் மழை நீரால் தன் குழந்தை மழையில் நனைந்து விடக்கூடாது என்பதற்காக தன் உடம்பையே கூடாரமாக்குகிறாள் ஒரு தாய். நாம் நனைந்திருக்கலாம், மழை நீரால் அல்ல, தாயின் கண்ணீரால். ஒரு சிறுவன் வெளியே சென்று விட்டு வீடு திரும்புகிறான். அப்போது மழை பெய்ததால் மழையில் நனைந்து விட்டான். ஏன் மழையில் நனைந்து விட்டாயா என்று கேட்கிறாள் அக்கா. சிறிது நேரம் ஓரத்தில் நின்றுவிட்டு மழை நின்ற பிறகு வந்திருக்கலாமே என்கிறார் அப்பா. ஆனால் ஒரு தாயோ தனது சேலை முந்தானையால் தனது மகனின் தலையை துடைத்துக் கொண்டே, பாழாய் போன இந்த மழை என் மகன் வெளியே செல்லும் போதுதானா வர வேண்டும் என்று மழையே திட்டுகிறார். இதுதான் தாயின் அன்பு. கண்ணை விளக்காக்கி, கைகளை தொட்டிலாக்கி, இரத்தத்தை பாழாக்கி ஒரு குழந்தையை வளர்த்தெடுக்கிறாள் தாய். ஆனால் வளர்ந்த பின்பு அவர்கள் நான் நான் என்று சொல்கிறார்கள். யார் அந்த நான்? அவர்கள் உடலில் உள்ள இரத்தம், சதை, நரம்பு, உயிர், உடல் என அனைத்துமே பெற்றோர்கள் அவர்களுக்கு இட்ட பிச்சைதான் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஒளி தரும் விளக்கு நீ, கனி தரும் மரம் நீ, சுவாசம் தரும் காற்று நீ. உனக்கு சிறகுகள் இல்லை, ஆனாலும் நீயும் ஒரு தேவதையே அம்மா. எனக்கு சிறகுகள் கொடுத்து பறக்க கற்று தந்தாய். பறக்க பயந்தேன் வானில், ஆனால் உன் ஒற்றை கண்ண இசைவிலை தொட துணிந்தேன் சிகரத்தை. உன் மடியில் என் உலகம் மறந்தேன், என் வயதை மறந்தேன். உன் வழியை மறைத்தாய் என் புன்னகைக்காக. உன் தியாகத்தை அறிந்தேன் நானும் தாயான பொழுது. ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு அன்னை இருக்கிறார்கள். ஆனால் பெற்றெடுக்காமல் இருந்தும் பல அன்னைகள் இருக்கிறார்கள். இந்த உலகத்துக்கே அத்தகைய அன்னையாக திகழ்ந்தவர் அன்னை தெரசா அவர்கள். அன்னை தெரசா அன்பே மதமானவர், அருளே மொழியானவர், கனிவே உருவானவர், கருணை மலையானவர், தொண்டில் உயிரானவர், பாசத்தில் தலையானவர், உலகிற்கே அன்னையானவர், அன்புக்கே சிகரமானவர். பசுந்தங்கம், மாணிக்கம், மணிவைரம் இவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா? விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தன்னில் தாயன்பு கிடைக்காதம்மா. 2 மாதங்கள் கருவோடு என்னை தாங்கி நீ பட்ட பெரும்பாடு அறிவேனம்மா. 7 ஜென்மங்கள் எடுத்தாலும் உழைத்தாலும் உனக்கிங்கு நான் பட்ட கடன் தீருமா? உன்னாலே பிறந்தேனே அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காத உயர்வில்லையே. ஒரு வளமான நிலத்தில் விழுந்த விதைகள் எல்லாம் விருட்சமாக வளர்கின்றன. நான் இங்கு பேசியவை அனைத்தும் சொற்கள் அல்ல, விதைகள். விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்த குருவருள் ஆன்மீக மையத்துக்கு என் நன்றியை தெரிவித்து தமிழ் அன்னையின் பாதம் தொட்டு என் உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். தாய் வாழ்க, தாய் தந்த தமிழ் வாழ்க. மதிப்பிற்குரிய அவைத்தலைவர் அவர்களுக்கும் அவையில் வீட்டிற்கும் பெரியோர்களுக்கும் சக நண்பர்களுக்கும் என் முத்தான முத்தமிழ் வணக்கத்தை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். இன்று நான் தமிழ் மொழியின் தொன்மை என்ற தலைப்பில் தொன்மை மொழியின் மாண்புகளையும் தனிச்சிறப்புகளையும் எடுத்துரைக்க விரும்புகிறேன். தொன்மை தமிழ் இலக்கிய வளமும் இலக்கண நுட்பமும் கொண்ட மொழியாக திகழ்ந்து வருகிறது. தமிழின் தொன்மையை ஆராய்ந்து கண்டறிந்த மொழி ஆராய்ச்சியாளர்கள் தமிழ் மொழி சுமார் 50,000 ஆண்டுகள் பழமையுடையதாகவும் அகழ்வாராய்ச்சியின் வழி நிரூபித்துள்ளார்கள். முச்சங்கம் அமைத்து மொழி வளர்த்த பெருமை தமிழ் மொழிக்கு மட்டுமே உண்டு. அவற்றை முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என பகுத்து தமிழை வளர்க்கிறார்கள். அகத்தியம் என்னும் நூல் முதற்சங்கத்தில் தோன்றிய முதல் நூலாக கருதப்படுகிறது. தொல்காப்பியம் இடைச்சங்கத்தில் தோன்றிய நூலாக கருதப்படுகிறது. திருக்குறள், குறுந்தொகை போன்ற நூல்கள் கடைச்சங்க நூல்களாக கருதப்படுகிறது. தமிழ் இலக்கியங்கள் அகம், புறம் என்னும் 2 பிரிவுகளாக புலவர்களால் பாடப்பட்டிருக்கிறது. களவு வாழ்க்கை, கற்பு வாழ்க்கை ஆகியவற்றை அகப்பாடல்களில் நிரூபிக்கப்பட்டதை காணலாம். மன்னர் ஆட்சி முறை, வீரம், புலமை போன்றவை புற பாடல்களில் வெளிப்படுவதை உணரலாம்.
இத்தகைய பிரிவுகளை கொண்டு வாழ்க்கைக்கு வேண்டிய நற்சிந்தனைகளையும் வழிகாட்டுதல்களையும் தமிழர்கள் சங்க இலக்கியம் தொடங்கி இன்று பல பரிணாமங்களை கடந்து காலத்தை வென்று நிற்கிறது என்றால் இத்தமிழின் சிறப்பை என்னவென்று கூறுவது? எனவே தமிழை தாய்மொழியாக கொண்டிருக்கும் ஒவ்வொருவரும் மாதவம் செய்திருக்க வேண்டும் என்றால் அது மிகையாகாது. அவையோர்களே, தமிழ் மொழியின் மற்றொரு சிறப்பு பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் அடியேன் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இலக்கணம் தொன்மை தமிழுக்கு அரசனாக இருந்து இம்மொழியின் கட்டுக்கோப்பை சிதைக்காமல் கட்டி காத்து வருகிறது குறிப்பிடத்தக்கது. முதல் நூலாக அகத்தியம் கிடைக்கப்பெறாத நிலையில் தொல்காப்பியம் வழி நூலாக கிடைக்கப்பெற்றது பெருமைக்குரியதாகும். எழுத்து, சொல், தொடர் போன்ற சீர்மையான முறையில் இலக்கண பகுப்புகள் செய்து கொண்டிருந்தமை தமிழ் இலக்கண நூலின் தனிச்சிறப்பாக கருதப்படுகிறது. அன்று இன்று என்றும் மாறாத தன்மையுடையதாகவும் இலக்கண கோட்பாடுகளை விளக்கி வருவதும் தமிழ் மொழியின் தெளிவை நமக்கு சுட்டுகிறது. பிற மொழிகளை காட்டிலும் தமிழ் மொழி கற்பதற்கு எளிமையாகவும் கருதப்படுகிறது. எழுதுவதை போன்றே உச்சரிக்கும் தன்மையும் தமிழ் மொழிக்கு மட்டுமே உண்டு. எடுத்துக்காட்டாக கா என்ற வரி வடிவம் எல்லா நிலைகளிலும் சொல்லின் முதலிலும் இடையிலும் கடையிலும் கா என்ற ஒலியே கொண்டிருக்கும். இது போன்ற தமிழில் உள்ள 246 எழுத்துக்களும் ஒலிக்கப்படுகின்றன. ஒருவர் மொழியை விரைவாகவும் தெளிவாகவும் கற்றுக்கொள்ள தமிழ் பெரும் துணையாக இருக்கும் என்று கூறினால் யாராலும் மறுக்க இயலாது. இத்தகைய எளிமையும் தன்மையும் உலகத்தில் எம்மொழிக்கு இல்லை என்று துணிந்தே கூறலாம். இலக்கியமும் இலக்கணமும் கொண்டு காலத்தை வென்று பல்வேறு நூறாண்டுகள் கடந்து இன்றும் இனிமை குறையாமல் கற்போர் நெஞ்சத்தை நெகிழச் செய்யும் அருந்தமிழ் சிறப்பினை வார்த்தைகளால் சொல்ல இயலாது. இதனையே கவிஞர் நாமக்கல் ராமலிங்கம் அவர்கள் தமிழன் என்றொரு இனமுண்டு, அவனுக்கு தனியொரு குணமுண்டு, அமிழ்தம் அவன் தம் மொழியாகும், அன்பே அவனது வழியாகும் என தமிழரின் மாண்புகளை நெகிழ்ந்து பாடியுள்ளார். இவ்வாறு தமிழின் சிறப்பை போற்றி பாடியவர்கள் எண்ணிக்கை எண்ணில் அடங்கா. பழமையும் இனிமையும் கொண்டிருக்கும் தமிழை நாளும் கற்றும் கற்பித்தும் பார்ப்போற்றும் இனமாக திகழ்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி சாவிலும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றும் சாம்பலில் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்றும் கூறி தங்களிடமிருந்து தற்காலிகமாக விடை பெறுகிறேன். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று நான் எடுத்துள்ள தலைப்பு தமிழும் இசையும். அன்னை தமிழை வணங்கி இவ்வுரையை தொடங்குகின்றேன். தமிழே உன்னை வணங்குகின்றேன், செந்தமிழ் தாயே உன்னை வணங்குகின்றேன். உயரிய நிலையில் நீ ஓங்கி வாழ்ந்திடுவாய், உயரிய நிலையில் நீ ஓங்கி வாழ்ந்திடுவாய். அயலரும் போற்றும் அருந்தமிழ் தாயே தமிழே உன்னை வணங்குகின்றேன். இயல், இசை, நாடகம் என்னும் முத்தமிழ் வரிசையில் இடையின் நாயகமாக விளங்குவது இசையாகும். இந்த இசையும் தமிழும் ஒன்று சேர்ந்து வரும்பொழுது தமிழால் இசைக்கு பெருமையா இல்லை இசையால் தமிழுக்கு பெருமையா என்று அறிய முடியாதபடி ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்து கொண்டிருக்கிறது இந்த தமிழும் இசையும் ஆகும். இசையால் இசையாத பொருள் இல்லை என்றாதான் இசை என்ற பெயர் வந்தது. மனிதன் பிறக்கும் போதும் இசை, இறக்கும் போதும் இசை, வான்வெளியை வர்ணிக்கும் போதும் இசை, வயல்வெளியில் நாற்று நடும்போதும் இசை, தேவார பாடல்களிலும் இசை, தெருவோர கலைகளிலும் இசை, தாலாட்டு பாடும் போதும் இசை, காதல் கசிந்து உருகி பாடும் போதும் இசை, ஏற்பூட்டி நிலம் உழும்போதும் இசை, ஏற்றம் கட்டி நீர் இறைக்கும் போதும் இசை. இப்படி எங்கும் இசை, எதிலும் இசை என்று வாழ்ந்தவர்கள்தான் நம் தமிழர்கள். இசைக்கு இலக்கியத்தை அளித்தது நம் தமிழ் நூலான அகத்தியமே ஆகும். இந்த தமிழிசை நூல்களையும் சிலவற்றை காண்போம். சங்க இலக்கியங்களில் பரிபாடல், சிலப்பதிகாரத்தின் வரிப்பாடல், ஆயிரக்கணக்கான தேவார பதிகங்களும் ஆழ்வார்களின் பாசுரங்களும் ஆகும்.
அருணகிரிநாதரின் திருப்புகழும் வள்ளலாரின் இசை பாடல்களும் இதில் அடங்கும். மேலும் முத்து தாண்டவரும் மாரிமுத்து பிள்ளையும் அருணாச்சல கவிராயரும் அவர்களின் இசையான கீர்த்தனைகளும் தமிழ் கீர்த்தனைகளும் இதில் மேலும் சிறப்பு வாய்ந்ததாக பேசப்படுகின்றது. இது மட்டுமா, மறைந்து போன தமிழ் இசை பாடல்களை நமக்கு மீட்டெடுத்து தந்த வி.ப.க. சுந்தரம் அவர்களையும் யாழ்நூலான தமிழ் யாழ்நூல்களை தந்த ஈழத்து அடிகளையும் இசைக்கு இலக்கியத்தை தந்த ஆப்ரஹாம் பண்டிதர்களையும் நம் இந்த வரிசையில் சிறப்பு வாய்ந்தவர்களாக கருதுகலாம். அண்ணாமலை பல்கலைக்கழகம் தமிழ் மெல்லிசை பாடல்களை நமக்கு 40 தொகுதிகளாக பிரித்து கொடுத்திருக்கின்றது என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் உலகமெல்லாம் இசை ஆண்டு கொண்டிருக்கும் இந்நிலையில் தமிழுக்கு இசையின் வரலாறு என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். தமிழுக்கு தொண்டு செய்வோர் இத்தரணி உள்ளவரை இசை பெற்று வாழ்வார். தமிழுக்கும் அமுதின்று பேர், அந்த தமிழின்ப தமிழிங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். இந்த பாடலுடன் இவ்வுரையை நான் முடித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பளித்த குருவருள் ஆன்மீக மையத்திற்கு என்னுடைய நன்றிகள். கதை சொல்லும் சிற்பத்தை பற்றி சொல்லலாம் இருக்கிறேன். கும்பகோணத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் ஐராவதர் கோயில் இருக்கிறது. அந்த ஐராவதர் கோயில் இந்திரனுடைய யானையை பூஜை பண்ண அந்த கோயிலுக்கு ஐராவதேஸ்வரம் என்ற கோயில் என்று அழைக்கப்படுகிறது. தாயாருக்கும் தனி சன்னதி உள்ளது. இரண்டாவது ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட இக்கோயிலாகும். அவைப்புலவராக அமைச்சராகவும் இருந்தவர் ஒட்டக்குத்தர். இங்கு தங்க சாரங்கபாணி என்ற நூலை இக்கோயில்கள் அரங்கேற்றம் செய்தார். இக்கோயிலின் மிக சிறப்பு வாய்ந்தது சிவன் பெருமான் புல்லாங்குழல் வைத்திருப்பதை போலவும் சரஸ்வதி வீணை இல்லாத சரஸ்வதியாகவும் காட்சியளிக்கிறாள். காசியில் இருப்பது போன்றே அன்னபூர்ணியாகவும் இங்கு காட்சி அளிக்கிறார்கள். நாகத்துக்கு அரசாக இருப்பவர் நாகார்ஜுனன் இங்கும் காட்சி அளிக்கிறார்கள். இங்கு 63 நாயன்மார்களை கொண்ட புடைப்பு சிற்பங்களாகவும் தனி சிறப்பு வாய்ந்ததாக காணப்படுகிறது. இச்சிற்பம் கற்கோயிலாக காணப்படும். தேரை வடிவம் போலவும் யானையும் குதிரை வடிவம் போலவும் இக்கோயிலை சிற்பமாக செதுக்கியிருக்கிறார்கள். இப்படிக்கட்டில் 7 வித படிக்கட்டுகள் இசைப்படிகளாக காணப்படுகின்றன. 7 படிகளில் ஒரு படிக்கட்டை தட்டினால் 1 வித ஓசையும், 2வது படிக்கட்டில் 2 வித ஓசையும், அதுபோல் 7 வித படிக்கட்டிலை தட்டினால் 7 வித ஓசையும் காணப்படுகிறது. இதை சப்தஸ்வரங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. இங்க நந்தீஸ்வர பெருமான் மிகவும் 4 கரங்களை கொண்டிருக்கிறார். ஒரு கையிலும் ஒரு தலைமுடியும் ஈஸ்வரனை போலவே ஜடாமுடியோடும் 2 காதலை குண்டலமும் ஒரு கையில் பானும் மருவும் கையில் 2 கைகளை கூப்பியவாறு பணிவுடனின் அடிகளை போன்றே காட்சியளிக்கிறார். அடுத்தது கண்ணப்ப நாயனார் இங்கு பெருமையாக காட்டப்படுகிறார். கண்ணப்ப நாயனார் மிகவும் சிவபெருமான அன்பு கொண்டவராகவும் இங்கு ஜடாமுடியோடும் வேடகோடத்தை போன்றவர் காட்சியளித்திருக்கிறார். நன்றி, வணக்கம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் இந்துமதி. பதிவு எண் 408. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பாரதியின் தமிழ் பற்று. தோன்றின் புகழோடு தோன்றுக, அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற வள்ளுவரின் வாக்கிற்கிணங்க இப்புவியில் பிறந்து வாழ்ந்தவர்கள் பலர். அந்த வரிசையில் குறுகிய காலமே நம்முடன் வாழ்ந்தாலும் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். ஒவ்வொரு மனிதனும் இப்பூமியில் அப்படி இடம் பிடித்தவர், தன் தமிழால் இடம் பிடித்தவர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். அவர்
தமிழுக்கும் தமிழ் சமூகத்திற்கும் பல சேவைகளை செய்துள்ளார். தொன்மையும் சிறப்பும் வாய்ந்த தமிழின் மீது தீராத பற்று கொண்டவர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பது போல இளம் வயதிலேயே தனது தந்தையின் பணியிடமான எட்டயபுர மன்னரின் அரசவையிலே தன்னுடைய கவி திறமையால் அங்குள்ளவர்களின் உள்ளங்களை கவர்ந்து பாரதி என்னும் பட்டம் பெற்றவர். இவர் பன்மொழி திறமை பெற்றவர். தமிழ் மட்டுமல்லாமல் பிரெஞ்சு, ஆங்கிலம், சமஸ்கிருதம், தெலுங்கு, மலையாளம் போன்ற மொழிகளை கற்றுத் தேர்ந்தவர். அதனால்தான் என்னவோ இவர் தமிழை மற்ற மொழிகளோடு ஒப்பிட்டு யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார். இப்படி சிறப்பு வாய்ந்த தமிழ் மொழியை விட்டுவிட்டு பிற மொழிகளில் கற்பவரை பார்த்து கோபமாய், வேறு வேறு பாஷைகள் கற்பாய் நீ, வீட்டு வார்த்தை கற்கிலாய், போ 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 என்று சினந்து கூறினார். மேலும் எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்று இருக்க வேண்டும், எல்லா துறைகளிலும் தமிழை புகுத்த வேண்டும், தமிழை மென்மேலும் வளர்க்க வேண்டும் என்பதில் மிக்க ஆர்வம் கொண்டவர். இதை அழகாக தன் பாடலில் கூறியுள்ளார். ஒரு சொற்கேளீர், சேமமுற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்கச் செய்வீர். மேலும் தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவச் செய்தல் வேண்டும். அது மட்டும் அல்லாமல் பிற நாட்டு நல்லறிஞ்ச சாத்திரங்கள் மொழிபெயர்த்தல் வேண்டும். இரவாத புகழுடைய புதுநூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும் என்றும் கூறியுள்ளார். ஒவ்வொருவரும் ஒத்துக்கொள்கின்ற, ஒத்து போகின்ற கருத்துக்களை கொண்ட இலக்கண இலக்கிய நூல்களை தமிழ் மொழியில் எழுத வேண்டும் என்று ஒவ்வொருவரையும் உற்சாகமூட்டியவர் பாரதியார். அது மட்டும் இல்லாமல் மேலை நாட்டு நல்லறிஞர்களின் சாத்திரங்களை தமிழ் மொழியில் மொழிபெயர்க்க வேண்டும், தமிழை வளப்படுத்த வேண்டும் என்றும் கூறினார். பாரதியார் வாழ்ந்த காலத்தில் அறிவியல் வேகமாக வளர்ந்து வந்துள்ளது. அப்பொழுது அந்த அறிவியலுக்கு தேவையான வார்த்தைகள் மேலை நாட்டு மொழிகளில் உள்ளது போல் தமிழில் இல்லையாம். அந்த திறமையும் தமிழுக்கு இல்லையாம் என்று உரைத்தான் ஒரு அறிவிலி. அந்த கோபத்தையும் தன்னுடைய பாடலால் கூறியுள்ளார். இனி தமிழ் மெல்லச் சாகும், இந்த அயல் மொழிகள் புவிமிசை ஓங்கும். இந்த நிலைமையை மாற்ற வேண்டும் எனில் மேலை நாட்டுக்கு செல்ல வேண்டும். அங்குள்ள கலை செல்வங்கள் யாவற்றையும் சேகரிக்க வேண்டும். அதை தமிழ் மொழியில் மொழிபெயர்த்தல் வேண்டும் என்றும் கூறியுள்ளார். 8 திக்கும் சென்றிடுவீர்கள், கலை செல்வங்கள் யாவையும் இங்கு கொணர்ந்து சேர்ப்பீர் என்றும் கூறியுள்ளார். இது மட்டும் அல்லாது தமிழ் மொழி மீது தீராத பற்று கொண்ட பாரதியார் கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், தேசப்பாடல், ஞானப்பாடல், நான்மணி கடிக, விநாயகர் நான்மணி மாலை, 1/6 ஒரு பங்கு, பொன்வால் நரி, புதிய ஆத்திச்சூடி என பல நூல்களை நமக்கு தந்து சென்றுள்ளார். அந்த காலத்தில் தேசப்பற்றையும் அவர் தமிழ் மொழி மூலமாக அழகாக வளர்த்துள்ளார். அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே என்றும், மண்ணும் இமயமலை எங்கள் மலையே, மாநில மீதிரு பிரிதொரு இலையே, இன்னும் நீர்கங்கை ஆரெங்கள் ஆரே, இங்கிதன் மன்னிதற்கெது ஏது வேறே என்றும் கூறியுள்ளார். இவ்வாறு தேசப்பற்றையும் காதலையும் அன்பையும் இந்த தமிழ்மொழி மூலம் அவர் அழகாக வளர்த்துள்ளார். தமிழ் மொழியின் மீதான முற்போக்கு சிந்தனையும் எதிர்கால சிந்தனையும் கொண்ட பாரதியின் புகழுடல் என்றும் நம்முடன் இருக்கும். பூவுடல் மட்டுமே மறைந்துள்ளது. புகழுடல் இந்த பூமியில் கடைசி உயிர் உள்ளவரை நம்முடன் வாழும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ், எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். இந்த வாய்ப்பை வழங்கிய குருவருள் ஆன்மீக மையத்திற்கு நன்றி.